ரிசல்ட் ஒண்ணு பிடி எக்ஸ்பிரஸ் பண்ணி ரெண்டு டிராப் எக்ஸ்பிரஸ் பண்ணி ஓரலா எக்ஸ்பிரஸ் பண்ணி பாலிமர் வந்து கிளாஸ் வந்து சொல்லுவாங்க. அப்போ வந்து கிளாஸுக்கும் பாலிமரும் ஒன்று தான். கிளாஸுக்கு வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒரு டேஸ் இருக்குது. ஒரு ஆர்டிஸ்டாக அப்புறம் கிளாஸில் அப்புறம் பிளாஸ்டிக் கலர் கார் எலக்ட்ரானிக்ஸ் கலர் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து இந்த பிளாஸ்டிக் வந்து அவசியத்தோட நீக்கம் மோஸ்ட் ஆகாது. அது வந்து அதனால நிறைய பொல்யூஷன் ஏற்படுது. வந்து பாலிமர் ரீசைக்கிளிங் ப்ராசஸ் பண்ணோம்னா வந்து இந்த பொல்யூஷன் வந்து நம்ம தடுக்கணும். எப்படின்னா வந்து பிளாஸ்டிக்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அதை பக்கத்தில் வந்து ஒரு உபயோகமான ஒரு இதாக வந்து மாற்றாங்க. பாலிமர் ரீசைக்கிளிங் ப்ராசஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ரிசோர்ஸஸ்லாம் வந்து காப்பாற்றுச்சு. அப்புறம் எனர்ஜி சேவ் ஆகுது. அப்புறம் ப்ரொடக்டிங் என்வரான்மெண்ட் வந்து இதனால பாதுகாப்பு. இது வந்து ஸ்டெப்ஸ்லாம் இதனால வந்து கலெக்ஷனில் வந்து பிளாஸ்டிக் வந்து வீடு அப்புறம் இண்டஸ்ட்ரியல்ஸ் அப்புறம் குப்பை தொட்டிலேருந்து பிளாஸ்டிக்கை கலெக்ட் பண்ணி அப்புறம் ஸ்டார்டிங் வந்து அந்த பிளாஸ்டிக் வந்து தனித்தனியாக பிரிப்பாங்க. பெட் பிளாஸ்டிக் அப்புறம் பிவிசி அந்த மாதிரி அதோட கலர் அப்புறம் அதோட திக்னஸ் வச்சு பிளாஸ்டிக் பிரிப்பாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து அதுக்குள்ள அடுக்கு பிளாஸ்டிக்கோட அடுக்கு அப்புறம் பிளாஸ்டிக் பாட்டிலோட லேபிள்ஸ்லாம் வந்து தனியாக ஹாட் வாட்டரும் அந்த அந்த அதுக்கு அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் ஸ்வெட்டிங்கில் வந்து அந்த க்ளீன் இருக்கும். அந்த மாதிரி அதுக்கு அந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் இருக்கும். அது வந்து கட்டிங் ஃப்ளெக்ஸாக அது வந்து டூல்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஸ்வெட்டிங் வந்து அது டூல்ஃபுல்லாக இருக்கும். அந்த க்ளீன் பண்ண பிளாஸ்டிக் அப்புறம் டூல்ஃபுல்லாக வந்து உருப்பாங்க. அந்த டூல்ஃபுல்லாக பிளாஸ்டிக் வந்து அப்படி கரெக்டாக வந்து பிடிக்கும். அப்புறம் வந்து பிளாஸ்டிக் வந்து இந்த மாதிரி கொண்டு போக முடியாது.